டைம் டியூரேஷனில் நீங்கள் டெய்லி தியானம் பண்ணும்போது ஸோ இந்த ஒரு பெயின், சேட்னஸ், ஆங்ஸைட்டி, கவலைகள் இது எல்லாமே உங்களை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி குடும்பம் ரீதியான ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது, அது கல்யாண ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி கொலாப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கு நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த சைட் பார்க்கும்போது, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை, எல்லாமே லேகிங்காக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரியான கவலைகள் இருக்குன்னா நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி, பாசிட்டிவாக நினச்சி அதற்கான காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் நடக்கும். அது ஒரு கவலையாக நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ஸோ அது எப்போவுமே உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடியதாக தான். அது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஸோ அப்படியே வந்து ஸ்டாக்னேஷன் ஆகிருக்கும், தேக்க நிலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களால் நிறை குறைகளை பேலன்ஸ் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களும் பேலன்ஸ் பண்ண முடியும், அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி ஃபேமிலியிலையும் சுப நிகழ்வுகள் நடக்க இருக்குது.